கபுர் அதுதான் முதல் வீடு. அங்கே வெற்றி அடைந்தால் அடுத்த வாழ்க்கை அனைத்தும் வெற்றிதான். யார் எம்முடைய வாழ்வில் நினைத்து பார்ப்பது கபுரை? மன்னரைகளை சந்தித்து மரணத்தை நினைவு கூறுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. எம்முடைய வாழ்க்கையில் எம்முடைய உறவினருடைய மன்னரைக்கு தவிர வேறு என்றைக்காவது மன்னரைகளுக்கென்று தனிப்பட்ட முறையில் சென்று மரணத்தை நினைவு கூறுவதற்காகவே பயணித்தவர்கள் எம்மில் எத்தனை பேர்? உலகம், இந்த உலகத்துடைய ஆசைகள், உலகத்தின் மோகம், நிரந்தரமாக வாழப்போகின்றோம் என்பதை நாம் மறுத்தும் அந்த எண்ணம் எம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்துடைய பிணைப்போடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வேதனையை குறித்து பல செய்திகள் சொன்னார்கள். அதில் ஒரு செய்தி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலகத் ஊஹிய இலைய, எனக்கு வஹி மூலமாக கொடுக்கப்பட்டது, அன்னக்கும் துஃப்தனூன ஃபில் குபூர், நீங்கள் கபர்களில் சோதிக்கப்படுவீர்கள். சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். எப்படி? ஃபித்னத்து தஜ்ஜாலை போன்று நெருக்கமான சோதனையாக அது அமையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரும் வரை இந்த பூமியிலே வரக்கூடிய சோதனைகளில் பெரிய சோதனை மஸீஹ் தஜ்ஜாலுடைய சோதனை. இந்த மஸீஹ் தஜ்ஜாலுடைய சோதனைக்கு நெருக்கமாக கபரில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்